குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பொங்கல் பொங்கல் சாம்பார் சாம்பார் பொங்கல். நைஸ் பொங்கல் சாம்பார். ஏன் முந்திரி போட மாட்டேற? அதான் வாங்கி வச்சுக்கலாம். 1 கிலோ வாங்கினது நான் அன்றைக்கி தான். ஏன் போடல? ஒவ்வொரு முறையும் கேட்குறேன். நான் சாப்பிட்ற 4 முந்திரிலாம் சாப்பிட்ற போவேன். ஏம்மா சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டு. சட்னி வச்சுக்கலாம்ல. அன்றைக்கி மெதுவோட செய்தேன். ஆளுங்க வந்தாங்க அதனால் செய்தேன். இதுதான் வேஸ்ட்டு தான். நேற்று வேறு வடை சாப்பிட்டேன். பஜ்ஜி சாப்பிட்டேன். வேணாமா தாயே. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் 2 பஜ்ஜி 3 பஜ்ஜி சாப்பிடுவேன். டின்னர் கூட சாப்பிட முடியாமல் போச்சு. வெதர் வேறு ரொம்ப ஒஸ்ட் ஆகுதுங்க. யூகேயில் இருந்தீங்கன்னா பார்த்து போங்க. உடம்ப பார்த்துக்குங்க. நல்ல ஜாக்கெட் வாங்கி போட்டு போங்க. எனக்கு குளிரில் எனக்கு அப்படி பண்ணல இப்படி பண்ணேன் இந்த மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதுதான். இங்கே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் நியூராலஜிக்கல் பிரச்சனை தான். ஆர்த்ரைட்டிஸ் அது இதுன்னு கண்டதும் வந்துடும். கேர்ஃபுல்லாக இருங்க. நான் அப்படியே ஃபுல்லாக போத்திட்டு பார்த்தேன். உள்ள தெர்மல்லாம் போட்டு போனீங்கனாலே போதும். நல்ல ஷாக்ஸு உல்லன் ஷாக்ஸ் போட்டு போனீங்கனாலே, நல்ல ஷூஸ் போட்டிங்கனாலே போதும். இந்த கேன்வாஸ் ஷூ தான் போடுவேன்னா முடிஞ்சிடும். செருப்பு தான் போட்டு போவோன்னா அவங்களுக்கு முடிஞ்சிடும். நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். சிட்டிலலாம் பார்த்தா செருப்போடு போவாங்க. அவங்களுக்குலாம் கதை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து. அதனால் ஹெல்த்தியாக இருக்கணும்னா கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சது 1 2 வேளை சாப்பிட்றோமா, ஒரு கப்பு ஒருத்தனை கொடுக்குறதுல ஒன்றும் ஆயிட மாட்டோம். அதையும் நான் சந்தித்து வைப்பேன். இங்கே லெஃப்ட் ஓவர்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அதையே திம்மானுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு மைக்ரோவனில் வச்சு சூடு பண்ணி தின்னு கடைசியில் தானும் சாப்பிடாம தள்ளியும் படுக்காமல் உடம்புல நோய் வந்து சொத்தை சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுவாங்க. என்னத்துக்கு பிரயோஜனம்? எங்கள் அப்பா இருந்தப்போ நான் பார்த்தேன். அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ சம்பாதிச்சாரு. அருணாகரை கூட கைட்டானுங்க. வெறும் கப்பில் குத்தானுங்க. அப்போ தான் நினைச்சேன், அடா வாழ்க்கை ஒன்றுமே இல்லைடா, பானையில் கொடுக்கறது தான் விஷயம் கொடுக்குது. அவர் வச்சிருந்த ஒரு பொருளே கொண்டு போக முடியுதா? ஒன்றுமே கிடையாது. எதையுமே கொண்டு போக முடியாது. அப்போதான் யோசித்தேன், மனிதனிலே வாழ்க்கையில் எதையுமே கொண்டு போக முடியாது. இந்த புகழ், பேரு, புகழ்ச்சி, பணம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. 70 வயசுக்கு நல்ல செவுத்து வச்ச பள்ளி ரூமுக்குள்ளேயே உட்காந்து சாக வேண்டியதுதான். அவ்வளோதான் வாழ்க்கை. அதை புரிஞ்சு யாரும் வைத்தறிச்சல் பண்ணணும். ஐயோ அவன் அனுபவிக்கிறானே, காசு போதே பார்த்து புலம்புவீங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது அனுபவிங்க, மற்றவங்களே அனுபவிக்கிங்க. இதுதான் என்னோட தகவல், வாழ்க்கையோட தகவல் சொல்கிறேன். பகவத்கீதை மாதிரி இருங்க, குரான் மாதிரி இருங்க, பைபிள் மாதிரி இருங்க. எல்லாமே என்ன சொல்லுது, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுன்னு சொல்லுது. அவ்வளோதான் வாழ்க்கை. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் கைண்ட் பொங்கல். காட் பிளஸ் யூ கண்ணம்மா.